கார்த்திக், இவ்வளவு சீக்கிரம் நம்ம குழந்தை கிடைக்கும் சத்தியமா நான் நினைச்சு பார்க்கல கார்த்திக். நேற்று நீங்க பேசும்போது கூட ஏதோ ஃபன் பண்றீங்க விளையாடுறீங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா டாக்டர் சொல்லும் போது என்னால நம்பவே முடியல. இன்னுமே எனக்கு அதுல இருந்து ரியலைஸ் பண்ணவே முடியல. உண்மைதானோ? அவங்க ஒரு பொய் தான் சொல்லியிருப்பாங்களோ, நம்மகிட்ட விளையாடுறாங்களோன்னே தோணுது. லூசு, யாராவது இந்த விஷயத்துல விளையாடுவாங்களா? குழந்தை விஷயத்துல யாரும் விளையாட மாட்டாங்க. நான் அப்பா அப்பாக போறேன். எனக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமா கெத்தா இருக்கு தெரியுமா? மகா, நான் அப்பா அப்பாங்கிற பேரே ரொம்ப மிஸ் பண்ண வேணாம். எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே எங்க அப்பா எங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாரு. அப்பா அப்பான்னு ஒரு உறவு இல்லையேன்னு நான் எவ்வளவு நாள் ஏங்கியிருக்கேன், அழுதுருக்கேன் தெரியுமா? ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கும். எல்லா பசங்களும் அவங்க அப்பாவை கெத்தா கூட்டிட்டு வருவாங்க. அவங்க அப்பா கேண்டீன்ல எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. எனக்கும் எங்க அப்பாவை நான் கூட்டிட்டு போகணும், கெத்தா போகணும் அப்படிலாம் நான் ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா எங்க அப்பாவை நான் முழுசா கூட ஒழுங்கா பார்த்தது இல்ல, போட்டோல தான் பார்த்திருக்கேன். அப்பா இல்லையே நான் எவ்வளவு நாள் ஏங்கியிருக்கேன் தெரியுமா மகா? என் பிள்ளைக்கு நான் நல்ல அப்பாவா அம்மாவா ஃப்ரெண்டா இருப்பேன். என் பிள்ளை பிறக்கிற அந்த நாளு என்னைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நமக்குன்னு இவ்வளவு நாளா ஒரு உலகம் இருந்துச்சு, அந்த உலகத்துல நம்ம குட்டியும் பாப்பாவும் வரப்போறா. நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகாக்குட்டி, உனக்குதான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். என் வாழ்க்கையில வந்த எனக்கு ஒரு குழந்தையும் பெத்து கொடுக்க போற. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. உன்னை அப்படியே கையில வச்சு தாங்கணும் போல தோணுது. அப்படியே சாக்லேட் ஷவர் பண்ணணும் போல எல்லாம் எனக்கு தோணுது. வீட்டுக்கு வா, அம்மா வேற எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு போகாம ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்க்கு வந்து உட்காந்துருக்கோம். போலாங்க. அத்தை ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அத்தை ஸ்வீட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வாங்கன்னு சொன்னாங்க. என்னன்னு தெரியல, பார்க்ல வந்து இருக்கணும் போல தோணுச்சு. அவங்க மடியில ஆசையா தலை சாஞ்சு படுக்கணும்னு தோணுச்சு. அதான் கூட்டிட்டு வந்தேன். எங்க நம்ம குழந்தை அழகா கியூட்டா இருப்பல்ல? உங்களை அதட்ட போல பாருங்க. என்ன ஏண்டி அதட்ட போறா? ஒன்னதான் அதட்ட போறா. அம்மா, அப்பா எவ்வளவு ஃபுட் கான்சியஸா இருக்காரு, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? அப்பா மாதிரி கெத்தா இருக்கணும், அப்பா மாதிரி சாப்பிடணும், அப்படி இப்படின்னு உனக்குதான் அட்வைஸ் பண்ண போறா பாரு. என் பொண்ணு வரட்டும், அப்புறம் எல்லாம் இருக்கு உனக்கு. பாத்தீங்களா கார்த்திக், இவ்வளவு நாள் மகா மகான்னு சுத்திட்டு இருந்தீங்க, இப்ப என் பொண்ணு வரட்டும் பாத்துக்கிடுவா உன்ன அப்படின்னு சொல்றீங்க. பாத்தீங்களா? இன்னும் எனக்கெல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டீங்க, உங்க பொண்ணுக்கு தான் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன வேணும்னு கேட்க மாட்டீங்க, உங்க பொண்ணுகிட்ட எல்லாம் கேட்பீங்க. அப்படிதானே? இன்னும் என்னை பத்தி யோசிக்கிறது நினைக்கிறதுலாம் குறைவாயிரும். ஏய், என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க மகா? உனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், அதே மாதிரி என் பொண்ணுக்கும் கொடுக்கணும்ல. நம்மளை நம்பி இந்த உலகத்துக்கு வர போறா, நம்ம தானே அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். பாக்குறேன் பாக்கதானே போறேன். நிறைய பேர் இப்படிதான் கல்யாணத்துக்கு மாதிரி பொண்டாட்டி தலையில தூக்கி வச்சு தாங்குவாங்களா, கொஞ்சுவாங்களா, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்களாம். கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் ஒய்ஃப கண்டுக்கவே மாட்டாங்களாம். பிள்ளை 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 பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், பிள்ளைக்கு அது பிடிக்கும், இங்க போலாம் அங்க போலாம் பிள்ளை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்களே தவிர ஒய்ஃப பத்தி யோசிக்கவே மாட்டாங்களாம். அது உண்மையா கார்த்திக்? ஏய், அப்படிலாம் இல்ல மகா. யாரு சொன்ன உன்னை யாரும் நல்லா குழப்பி விட்டுருக்க நினைக்கேன். யாரு? பூர்ணிமா தானே? அப்படிலாம் இல்ல. ஒரு புருஷங்கிறவன் கண்டிப்பா பொண்டாட்டிக்கு என்ன மரியாதையும் முக்கியத்துவம் கொடுக்கணுமோ கண்டிப்பா கொடுப்பான். அதே நேரத்துல ஒரு குழந்தைங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமோ அதையும் கொடுப்பான். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. எல்லாம் பார்க்கதானே போறேன். சார் இப்ப எப்படி பேசுறீங்க, அப்ப எப்படி நடந்துக்கிறீங்க? மித்ரகுட்டி, என்ன சிரிக்கவே பாரு, அப்படியே தெரியுதா உனக்கு? ஏஞ்சல் பாப்பா மாதிரிலாம் இருக்காங்க ரெண்டு குடும்பி வேற. மித்ரமா, உங்க பாண்டி பட்டு அத்தை சொல்லு. அத்தை பொண்ணு இங்க பாரு, நல்லா ட்ரை பண்றா, கூடிச்சிட்டா பேசிடுவா. செல்ல பட்டுல்ல தங்க குட்டி, அம்மா குட்டி, என் மித்ர பாப்பா. அத்தை பூமாரி, எங்க சொல்லுங்க சொல்லுங்க. முத நீ அத்தைன்னா கூப்பிடணும். அத்தைன்னு சொன்னா நோய் நொடிலாம் அத்தை போகுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் முத எங்க அத்தையதான் அத்தைன்னு சொன்னா, அதுக்கப்புறம் நான் அம்மா அப்பாவுன்னே கூப்பிட்டேனா. அத மாதிரி நீதான் என்ன முத அத்தைன்னா கூப்பிடணும். எங்க சொல்லுங்க சொல்லுங்க. அத்தை பொன்னி இங்க பாரு, எவ்வளவு அழகா இருக்கு பாரு. மித்ரகுட்டி, யார்கிட்ட இருக்கீங்க? அத்தைகிட்டே இருக்கீங்க? என் தங்க புள்ள அத்தைகிட்டே இருக்குது. குமாரி, என்ன சொல்லுவா மருமகா?
ஏங்க இந்த காஃபிய குடிச்சிட்டு போங்க. சாப்பிட்டீங்க, காஃபி குடிக்க வேணாமா? உங்களுக்கு தான் சூடா ஆத்திட்டு வரேன், அதுக்குள்ள கிளம்பி போனா எப்படி? குடிச்சிட்டு போங்க. வேண்டாம் துளசி, எப்பவுமே 2 இட்லி 3 இட்லி சாப்பிடுவேன். கறி குழம்புனால கூட 2 இட்லி சாப்பிட்டாச்சு, 5 இட்லி கிட்ட சாப்பிட்டாச்சு. வயிறு ஃபுல்லா இருக்கு. ஆபீஸ்ல போய் நான் வேலை பார்க்க வேண்டாம். இப்படி வயிறு நிறைச்சிட்டு இருந்தா போய் தூக்கம் தான் வரும். மித்திரக்குட்டி, அப்பா ஆபீஸ் கிளம்பிட்டேன், போயிட்டு வரட்டுமா? உங்களுக்கு என்ன வேணும் சாயந்தரம் வாங்கிட்டு வரேன். மித்ரு பாரேன், அவ அத்தை கிட்ட இருந்துகிட்டு அப்பாவை திரும்பி பாக்குறாளேன்னு. ஏய் மித்ருமா, பூமாரி சைடு பேச பாக்கும்போது வான் சரக்கு இருக்கா என்ன? அத்தை மாதிரியே வருவா போல. அத்தா, நானும் அதான் நினைச்சேன் அன்னைக்கு. பூமாரி ஜாடிலே இருக்காளே, இவளுக்கு கண்ணாடி மட்டும் போட்டோம் பூ மாதிரியே தான். பெண் குழந்தை பொதுவா அத்தை மாதிரி வந்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பெரும்பாலும் அத்தை சாயில தான் பொம்பளை பிள்ளைங்க வளரும். ஆம்பளை பிள்ளையா இருந்தா மாமா தாய் மாமா ஜாடியில வரும்னு சொல்லுவாங்க. நீங்க வேணா பாருங்க, மித்ருக்குட்டி நம்ம பூமாரிய மாதிரியே தான் வருவா. நானும் அன்னைக்கு இவரும் இப்படிதான் பேசிக்கிட்டோம். ஏ தங்கப்பட்டு அத்தை சாலையில அறியாக்கும். இவகிட்ட இருந்த நேரம் போறதே தெரியலனே. இவள்கிட்ட பேசிட்டே இருந்தா பசி தூக்கம் எதுவுமே இருக்காது. தங்க குட்டி, நானே நான் பேசாம அவளை தூக்கிட்டு போயிரட்டுமா? நானும் உங்க ஹோட்டல்ல தானே இருக்கிறேன், எனக்கும் நேரம் போகும். நல்லா பாத்துப்பேனே, கவலைப்பட வேணாம். அண்ணி, நம்ம திருப்பா தூக்கிட்டு போறேன். யார் வேணான்னு உன்ன தாராளமா தூக்கிட்டு போ, உனக்கு இல்லாத உரிமையா என்ன? என்ன ஒரு வருஷம் போனா கொஞ்சம் விவரம் தெரியும், ஒரு வயசு ஆயிரும்ல, அப்போ உனக்கு சாப்பாடு கொடுக்க எல்லாம் ஏந்தலா இருக்கும். இப்ப சின்ன குழந்தையில ஒரு வருஷம் போகட்டும், அதுக்கப்புறம் நானே குழந்தைய உன்னை கொடுத்துருவேன், நல்லா பாத்துக்க அப்படின்ட்டு. உங்க அண்ணன் உன்னை நல்லா வளர்த்திருக்காருன்னு எனக்கு தெரியும். எவ்வளவு பாசமும் அன்புமா வளர்த்திருப்பாரு. அந்த அன்பு ஒண்டே இருக்காது. நீ வளர்த்தா என் பிள்ளைக்கு கூட விட்டு பாசமும் அன்பும் தான் சேர்ந்து வளரும். பாசம்னா என்ன, அன்புனா என்னன்னு புரிஞ்சுப்பா. அதனால தாராளமா நீ கூட்டிட்டு போய் உன் மருமகளை வளர்த்துக்காமா. அடேங்க அப்பா, அக்கா பரவாயில்லையே, நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். பிள்ளை கொண்டு போன்னு சொல்லிட்டீங்களே, நீங்க ரொம்ப கிரேட்டு தாங்க. இந்த காலத்துல நாத்தன மாதிரி வந்தாலே சண்டைக்காராதான் இருக்கும் வீட்டுக்குள்ள. அதுவும் குழந்தைய சிலவ குடுக்கவே மாட்டாளுங்க. கேட்டா பிள்ளைக்கு காய்ச்ச கீச்ச அப்படின்ட்டு ரூமுக்குள்ள போய் சாத்திக்கிட்டு இருந்துருவாங்க. அப்படி இருக்கிற காலத்துல ஒரு வருஷம் கழிச்சு தாராளமா கொண்டு போன்னு சொல்றீங்களே, பெரிய மனசுதான் உங்களுக்கு. பொன்னி, நாத்தனாவோட அருமை தெரியாதவங்க வேணா அப்படி பேசலாம், எனக்கு தெரியும். என் நாத்தனா என் புருஷனோட தங்கச்சி. என் புருஷனுக்கு எவ்வளவு மதிப்பும் மரியாதை நான் கொடுக்கறனோ அதே அளவுக்கு அவங்க தங்கச்சிக்கு மதிப்பும் மரியாதை கொடுத்துதானே ஆகணும். என்ன பூமாரி? அப்படி சொல்லு துளசி. என் துளசி இப்படிதான் சொல்லுவான்னு எனக்கு தெரியும்ல. பூமாரி, எங்க பாரு, முதல்ல மித்ரா குட்டி தூக்கிட்டு போ, நல்லா வள, ஆசை தீர கொஞ்சு, பாப்பா நல்லா பாத்துக்க. அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சரவணன் குழந்தையும் வளர்ந்துரும், அதையும் தூக்கிட்டு போதாராமா. 2 குழந்தைகளையும் நல்லா அன்பா பாசமா பாத்துக்கிடுவேன். பார்த்து உனக்கு எப்ப போர் அடிக்குதோ அப்ப கொண்டு விட்டா போதும். என்ன பொண்ணி? கண்டிப்பா தான். ஏன் குழந்தைய இருந்தாலும் பூமாரிட்ட கொடுத்துருவேன், தாராளமா வளர்த்துக்க அப்படின்ட்டு. நாத்தனாவ நம்ம எதிரியா நினைச்சாதான் எதிரி, ஃப்ரெண்டா நினைச்சா ஃப்ரெண்டு தான். என்ன பூமாரி? ஏய் பூமாரி, ஏன் ஏன் இல்ல? என்னாச்சு பூமாரி? குழந்தைய தாராளமா இப்ப வேணாலும் கொண்டுட்டு போ. துளசியும் ஒரு வருஷத்துக்கு கழிச்சு கொண்டுட்டு போன்னு சொன்னா, பிள்ளைக்கு உடம்பு சௌரியம் பாக்கணும்ல. அது பச்சை குழந்தை அம்மா கூட இருக்கணும்னு விரும்பல, அதுக்குதான் அப்படி சொல்லிருப்பா. அழாத, ஏய் அழாத பூமாரி. அதுக்கு அழலனே, நான் எவ்வளவு ஒரு பாகியசாலி பத்தியானே. எனக்கு நல்ல குடும்பம் மட்டும் இல்ல, நல்ல அண்ணியும் அமைஞ்சிருக்காங்க. ஒரு உலகத்துல அண்ணன் வீட்டுக்கு போறதா இருந்தாலே ஒரு பயமா இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அப்பா வீட்டுல நம்ம ஃப்ரீடமா சந்தோஷமா வளர்ந்துருப்போம். அதே கல்யாணத்துக்கு அப்புறம் போகணும்னா பயமா தான் இருக்கும். அண்ணி என்ன சொல்லுவாங்களோ, வான்னு கூப்பிடுவாங்களோ, இல்ல சாப்பாட்டுக்கு வந்துட்டாலே அப்படின்ட்டு பேசுவாங்களோன்னு இருக்கும். ஏன் எத்தனையோ வீட்டுல இப்படி நடக்கவே செய்யுது. அப்படி இருக்கும்போது பச்சை குழந்தைய நீ கொண்டு போய் வள, உங்க அண்ணன் எப்படி ஒண்ணு பாசமா பாத்துக்கிட்டானோ அதே மாதிரி நீ என் பிள்ளைக்கு பாசமா பாத்துப்பேன்னு சொல்றாங்க. இந்த மனசு யாருக்கு வரும்? எனக்கு நல்ல அண்ணி அமைஞ்சிருக்காங்க. அம்மா அப்பா அண்ணங்க நல்ல அமைது மட்டும் ஒரு குடும்பம் கிடையாது. வர பொண்களும் அன்பா பாசமா இருந்தாதான் குடும்பம். அது எனக்கு அந்த விதத்துல எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்குனே. சப்பா, நானும் பயந்துட்டேன்.
இதுக்கா பூமாரி இப்படி அழுற? ஐயோ ஐயோ, ஏன் பூமாரி நீ இங்க பாரு பூமாரி, நீ சொல்றது சரிதான். ஊர் உலகத்துல இதெல்லாம் நடக்குதுதான். அண்ணனோட தங்கச்சியோ வந்தாலே எதுக்கு வர்ற, சாப்பாட்டுக்கு வர்றாளா அப்படி இப்படின்னு நினைக்கிறக்கு அவங்க மத்தியில நிறைய பேர் இருக்கதான் செய்யாங்க. ஆனா அப்படி நினைக்கிறவன் நானும் பொண்ணியும் கிடையாது. என்ன இப்ப இல்ல எப்பவுமே அப்படி நினைக்க மாட்டோம். புரிஞ்சுக்க. அழாத, இனி இதுக்கெல்லாம் அழக்கூடாதுன்னு. இல்லக்கா, அவ ஃபீல் பண்றதுல நியாயம் இருக்கு. இப்ப நான் சொந்தத்துக்குள்ள அந்நியம் கிடையாது. அதனால நான் அவள்கிட்ட எப்பவுமே இருந்த மாதிரிதான் அப்படியே இருக்கேன். ஆனா நீங்க அப்படி இல்ல, வெளி இடத்துல இருந்து வந்தவங்க. நீங்களும் நாங்க இருக்கிற மாதிரி அன்பா நல்லபடியா பேசுறீங்க, நல்லா பழகுறீங்க, எதுனாலும் குடுக்குறீங்க வாங்கி. இப்படி இருக்கிறது பெரிய விஷயம் தாங்க இந்த காலத்துல. ரெண்டு பேரும் மாறி மாறி என்ன போல்றத பார்த்தா ஒரு 10 கிலோ ஐஸ் பார் தலையில வச்சுமே சில்லுன்னு இருக்கு. ஏமாமா பாருங்க, நீங்க தான் என்ன திட்டுறீங்க. உங்க தங்கச்சி என் தங்கச்சி என்ன எப்படி போல்றான்னு. பூமாரி அழாத, பார்க்கவே கஷ்டமா இருக்கு. ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீடும் பிறந்த வீடும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அமைஞ்சுன்னு வையேன், அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்ல. அதை விட உன் புருஷன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தான்னு வையேன், இந்த உலகத்தையே அவ ஜெயிச்சுட்டு வந்துருவான்னு சொல்லலாம். உனக்கு எல்லாமே நல்லதா அமைஞ்சிருக்கு. நீ அழக்கூடாது சரியா? அண்ணி ரெண்டு பேரும் எப்பவுமே உனக்கு சப்போர்ட்டிவா இருப்போம். பூமாரி அழாதடி. என்ன பூசா அழுதுட்டு இருக்க? பாரு, பாப்பா உன்னையே பார்த்து சிரிக்கிறா பாரு. ஐய, பூமாரியத்த அழுறா. மித்ரு அங்க பாரு, பூமாரியத்த அழுறா. ஷேம் ஷேம் சொல்லிடு, அழாதடி. யாரு என் பொண்ணு அழாதேன்னு சொல்றா. கொஞ்சம் வளரட்டும், அவ உனக்கே கிளாஸ் எடுப்பா. எடுப்பா எடுப்பா. தங்க தட்டு வாடி தங்கம், அத்தை வெளியே கூட்டிட்டு போறேன். என்னமா எப்பவுமே குழுக்கு ரூபாயும் பிரிச்சு வைங்கன்னு சொல்லிருந்தல, குழு தலைவி எங்க போனாங்க? இப்படியே வந்து ஒரு மணிக்கு நாங்க இருந்தா அடுத்த சென்டருக்கு அங்க போக வேண்டாமா? எப்பவும் இந்த சென்டர்ல இப்படிதானே பண்ணீங்க? தலைவியே இன்னும் வரல, எங்கதான் போனாங்க? போன் அடிச்சு எடுக்கவும் மாட்டாங்க. சார் நாங்களாம் ஒழுங்கா ரூபாய் கொடுத்துட்டு தான் இருக்கோம். கொடுத்தவங்க எதுக்கு சார் மாசம் மாசம் குழுக்கு வர சொல்லுவீங்க? குடுக்கலைன்னா இப்ப வர சொல்லுறது நியாயம் இருக்கு. நான் தோசை போட்டு விற்கக்கூடியவா மாவு, வீட்டுல மாவு ஊற போட்டுட்டு வந்தேன், போய் தான் அரைக்கணும். இவ்வளவு எப்ப வந்து நான் எப்ப தோசைக்கு அரைச்சேன் சார்? நான் வீட்டுக்கு போட்டேன் சார். உங்க காசை கொடுங்க, கொடுத்து புக்ல வர வச்சுட்டு போங்க. ஐயா என் பைசாவை சின்ன பொண்ணுட்டு எல்லாம் கொடுத்தேன், அவ வச்சிருக்கா சார், அவள்கிட்ட வாங்கிடுமா? என்னமா இங்க பேசுறீங்க? உங்க காசை நீங்க கொடுத்துட்டு போங்க, அவங்கள்ட்ட நீங்க கொடுத்து அவங்க நீ வந்தாதான் உண்டு. அப்ப வர வரை இருங்க, இருந்து வர வச்சுட்டு போலாம். எங்களுக்கு வேலை வெட்டி இல்லாம வந்து உட்காந்துருக்கோம். தலைவியே இருக்க தகுதி இல்லாதவளும் தலைவியா இருந்து என்னத்துக்கு? பைசா 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்தாச்சு, இன்னும் சாப்பிட்டா கொடுக்கலையா? வாய் ஒண்ணும் குறவு இல்ல. வீட்டுல வந்து என்ன நல்லா நிக்காளுக, 10 குழுக்கு ரூபா வைக்கணும்னு சொல்லுவாளு. 9 மணிக்கே கொடுத்தாச்சு, இன்னும் சாப்பிட்ட ரூபா போயா? எங்க வாயில போட்டாளோ தெரியல. என் காசை முழுங்க நினைச்சா அவள் வாங்கவே மாட்டா. யாரு ஊதாமண்டே தானே? அதானே பார்த்தேன். உனக்குதான் வாய் 8 ஊருக்கு நீளுமே. உன் காசு வாங்கி நான் வீடா கட்ட போறேன். நீ சாட்டப்ப கொடுக்க வேண்டியதுனே. இனிமே ஏன்டா 6 ரூபா தரான்டா? சாட்டை வந்து 10 மணி நேரம் வந்து குடுத்துட்டு போயிட்டே இருங்க. பாவமாச்சே, ரூபாயை பிரிச்சு சாட்டை கொடுப்போமேன்னு பார்த்தா ரொம்ப வாய் பேசுக. ரூபா வாங்க முன்னாடி என்ன வருத்து வருவாளுங்க. எம்மா தாயேன்னு காலையும் கையும் புடிச்சுக்கிட்டு 10,000 கிடைக்காது, 50,000 கிடைக்காது, 1 லட்சம் கிடைக்காதுன்னு ஆடுவாளுங்க. வாங்கி குடுத்ததுக்கு அப்புறம் விளங்க மாட்டே தொடங்க மாட்டேன்னு. ஏக்கா குழுக்கு மூலம் பிரிச்சுட்டீங்கன்னா கொண்டாங்கக்கா, டைம் ஆச்சு. இன்னும் 2 பேரும் வரல, கோதை லட்சுமி அவங்களும் வரல. அவங்களும் குழுல உண்டுல, மாசம் மாசம் வரமாட்டாங்களா? ஏன் இன்னும் வராதவங்களுக்கு 10 ரூபா ஃபைன் போடணும், அப்பதான் வருவாங்க. உனக்கு சார் போயிட்டு அப்புறம் வச்சிருக்கேன் சார். லட்சுமி அக்கா வந்துட்டாங்க. கோதையக்காக வீட்டுக்காரரு ஹாஸ்பிட்டல் இருக்காரு போல, அவங்க அங்க இருக்காங்க. ரூபாய் ஜிபே பண்ணி விடுன்னு சொல்லியிருக்காங்க. சரி சரி, ரூபாய் கொண்டாங்க. வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. போன மாசமா கூட சொன்னலக்கா, ரூபாய் எல்லாம் கலெக்ட் பண்ணி வைங்க, சைனும் போட்டு வச்சிருங்க, நான் வந்து ஆளை பாத்துட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு. இப்படி மாசத்தோட பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தடுத்த சென்டர்லாம் போக வேண்டியது இருக்கு. சின்ன பொண்ணு லோனு கேட்டிருந்தேன்ல, சாட்டை என்னன்னு கேளாம். என் பையனுக்கு ஏதோ அவசரம் போல கேட்டான் சின்ன பொண்ணு. ஏக்கா கொஞ்சம் பொறுங்க, சாட்ட சொல்லியிருக்கேன். ரூபாய்லாம் கலெக்ட் பண்ணிட்டு பாத்துட்டு சொல்லின்னு சொல்லியிருக்காரு. சின்ன பொண்ணு நீ அவசரத்துல ரூபா பேக் எங்க வீட்டுல வச்சுட்டு வந்துட்ட, இந்தா என் காசையும் இதுல சேர்த்து வச்சிருக்கேன். இறங்கிரும். கொடுத்த பைசாவே பர்ஸ்ல ஒழுங்கா கொண்டுட்டு வர முடியல, இவெல்லாம் ஒரு தலைவியா. எம்மா என்ன வாய் பேசிட்டு இருக்கா? நிறைய சாப்பிட்டுட்டு வந்துட்டா போல காலையிலே, அதான் வாய் கூடுதலா இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், போராட்டு வாயிலே 2 குத்து விடுங்க. சார் 50,000 லோன் கிடைக்குமான்னு கேட்காங்க. இவங்களுக்கு நாமினி அவங்க மகன், அவங்க ஒழுங்கா கட்டிடுவாங்க பாத்துடுங்க. ஓடி இடி எதுவுமே இல்ல.
போன மாசம் 5 பேருக்கு லோன் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கல்ல, இந்த மாசம் லோன் கிடைக்க வாய்ப்பு இல்ல. இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் தான் நம்ம லோனை பத்தி பேச முடியும். போன மாசம் இவங்க லட்சுமி தானே உங்களுக்கு வந்திருந்தா, வேண்டாம்னு சொன்னீங்க, நீங்க தானே சொன்னீங்க. சார் ஆமா, போன மாசம் இவங்க வேண்டான்னு சொன்னாங்க. இப்பதான் ஏதோ எமர்ஜென்சி போல உங்க பையனுக்கு, அதான் கேட்காங்க. போன மாசம் உள்ள காசை குழுல வேண்டான்னு சொன்னதுனால மீதி இருக்கு எக்ஸ்ட்ரா பிரிச்சு ஆளுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டோம். என்னக்கா போன மாசம் கொடுத்தே வாங்காம இருந்துகிட்டு, சரி ஆபீஸ்ல பேசிட்டு கூப்பிடுறேன். சார் எங்க 4 பேரோட காசும் இந்த இதுல இருக்கு. அவங்க கோதை மட்டும் ஜிபே பண்ணிடுவாங்க சார். சரி, அப்ப எல்லாரும் வந்துட்டு மாசம் மாசம் 10 மணினா வந்துருவேன். குழுவுல எல்லாரும் வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது. சின்ன பொண்ணு, குழுவுக்கு ரூபா கிடைக்காதோ அப்போ? கிடைக்கும்க்கா, கேட்டுட்டு சொல்லின்னு சொல்லுவாங்கல்ல, போன் போடுவாங்க. ஏன்னா போன் போட்டா உங்கள்கிட்ட சொல்லுங்க. ஏம்மா இப்ப மாதிரி கிளம்பலாமா என்ன? வந்து 1/2 மணி நேரமா உட்காந்துருக்கோம், குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க தவிர ஒண்ணும் சொன்ன மாதிரி இல்லையே. நானும் போன மாசமே லோன் கேட்டேனே, இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப தனி லோன் நடக்க போல இருக்க.